சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசம் தோன்றி சதாசல் மகேஷ் தோன்றி மகேஷ் ருத்ரன் தோன்றி மகா தோன்றி மகாவிஷ்ணு பிரம்மா தோன்றி பிரம்மாவில் அப்பு தோன்றி அப்போ வாய் தோன்றி வாயுவில் பிரிவு தோன்றி பிரிவில் அண்ணன் தோன்றி அன்னத்த வச்சுகள் தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி தீதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய மொத்தலுக்கு முதன்மையாக விளக்கக்கூடிய அந்த சிற்கத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலிலே நான் தோற்றுவிக்கப்பட்ட அவர்கள் நிறத்தின் நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபம் என்று பத்தி வழி படைத்தான். அப்படி படித்து நீங்களாவது துளத்து உத்தரவிட்டான் பிரமன். அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இளமை கைட்டு திருப்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, நடனப்பிரியா ருத்ரா, கலிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரமா, கனகப்பிரியா நார்தான் சொல்லக்கூடிய அதிக வழக்கங்களில் சத்தியலோகத்தை அதிபதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிற்கத்தா பிரமணிக்கு ஆசிரியையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டமுக்கு காக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் நினைக்கப்பட்ட பதில் மூன்றாவதாக கைலாய மொழி சென்று அங்கு ரவிக்குள் உலகலாம் இருந்து ஓதுவதற்கரிய நிலவுலாவை நீர்மணி மேடிகினை அழகில் ஜோதிவு நம்பளத்தாடுவான் மலர்ச்சி நம்படி வாழ்த்தி பேர்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனம் நினைக்கப்பட்ட பதில் எரிமலை சாரல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சால் ஓரமாக வந்துமாலும் கூட ஒரு நாளுக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை சென்ற ஒரு வேளை அந்த கழகத்தை சிறசாகப்பட்டதோ 1008 சொக்கா வெடிக்கலக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். ஆகையினாலே கழகம் எங்கே எங்கே கழகம் என்று உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நான் எமது கழக வெற்றி அடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அந்த விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அண்மையாகவே நோக்கத்தோடு அத்திமுகத்தோடை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்து நிறுவி நுத்தம் தொழக்கூடிய செல்வமெல்லாம் அழித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக நோக்கத்தோடு அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை. நாராயண செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவக்குள்ள தவ கொழுந்தே சிவக்குள்ள தவ கொழுந்தே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள
இப்படி விநாயகர் மையப்பட்ட போது வெளிமலை சாரல் ஆங்காரம் உள்ளிடைக்கு ஐம்பொழு சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் எங்க தாத்தா இங்க ஏன் உன்னைய உட்கார வச்சு விட்டு தாத்தா வீட்டுக்கு ஏன் போனாரு? ஆமா, பேரனுக்காக நாடகம் நல்லா கவனிக்கிறேன் பேரன். இங்கு கழக பிரியராக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கலைக்கண்ணன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் ஐயா அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடை போத்துற பொழுதெல்லாம் கை தட்டணும். ஏன் தட்டணும் அப்படின்னா ஒரு நிபந்தனை. எங்கள் ஊருக்கு வந்திருக்க இந்த நடிகர்கள்லாம் நல்ல விதமாக நடிக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்க இவங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் செய்கிற மரியாதையை மனோபூர்வமாக ஏற்றுக்கிட்டோங்கிற காரணத்துக்காக கை தட்டணும். ஒரு வேளை இதெல்லாம் செய்ய நினச்சிக்கிட்ட துண்டெல்லாம் இவங்களுக்கு தேவையா? அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்படிங்கிற காரணத்துக்காக பொன்னாடை பொருத்தி இந்த விழாவை அற்புதமாக நடத்தி கொள்ளக்கூடிய பெரியோர்கள் மகாபாரதத்திலே பாஞ்சாலியின் மானத்தை காப்பதற்காக கண்ணன் ஆடை கொடுத்தான். இந்த ஐயா வந்துட்டார். வாங்க. மகாபாரதத்தில் பாஞ்சாலியின் மானத்தை காப்பதற்காக கண்ணன் ஆடை கொடுத்தான். பாஞ்சாலிக்காக இந்த அற்புதமான விழாவிலே கலைக்கண்ணனுக்காக ஆடை கொடுத்த அன்பு உள்ளங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, பெருமை. அந்த வகையிலே அழகான அருமையான சோலை இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடத்தில் பெருமையான ஒரு கல்யாணம். கல்யாணம் என்பது 8 வகைங்கிறான். 1 அல்ல 2 அல்ல 8 வகை கல்யாணம் இருக்கிறாங்கிறான். பிரம்மம், பிரசபத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம் என்கின்ற 8 வகை திருமணம். அந்த 8 வகை திருமணத்திலே இங்கே நடக்க இருக்கின்ற திருமணம் வள்ளிக்கும் முருகனுக்கும், சித்திர மாசம் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் மதுரையில் கல்யாணம். சித்திர மாசம் மதுரையில் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம். இங்கே வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம். உலக நாட்டில் எங்குமில்லாத அற்புதமான ஒரு பெருமை தூங்கா நகரம் என்கின்ற பெயர் பெற்ற இந்த மதுரை கொண்டு. காரணம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குற நீங்கள் நடத்துகிற இந்த சித்திரை திருவிழா ஏற்கனவே சித்திரை மாதம் நடக்கலை, மாசி மாதம் நடந்த திருவிழாவை சித்திரை மாதத்துக்கு மாற்றினார் அன்றைய காலகட்டத்திலே மதுரை ஆண்ட திருமண நாயக்கர். ஏன் மாற்றினார்? மாசி மாதம் யாரும் வரல, மக்கள் யாரும் வரல, அதான் பார்க்குறாரு. மக்களுக்காக தாண்டா கோயில், மக்களுக்காகத்தானே திருவிழா, மக்கள் வர என்ன காரணம்? அப்போ தான் சொல்கிறாங்க தை பிறந்தால் என்ன பிறக்கும்? தை பிறந்தால் என்ன வழி பிறக்கும்? சொல்றது நீங்க தானே. தை பிறந்தால் வழி பிறக்கும். சொல்ற விஷயம் தான் அறுபடை நாள் வந்துடும். ஆமா, நம்மால் சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, ஐயா உட்காந்துருக்காரு. இந்த நாடகம் ஏன் தெரியுமா? அவர் நினைச்சிருந்தா என்ன நிகழ்ச்சி வேணாலும் வச்சிருக்கலாம். பாரம்பரியமிக்க பண்பாடு குறையாத இந்த நாடகம் ஏன் தெரியுமா? இந்த நாடகத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பார்க்குற உங்கள் குடும்பத்துக்கும் இறைவனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு தெரியுமா? மற்ற நிகழ்ச்சியெல்லாம் லட்சக்கணக்கில் வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அப்படி தானே மைசூர் இருக்கிறேனே உட்காந்துக்கார. அதான் அது வழக்கு தான் பர்மிஷன். 8 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை பார்த்த கூட்டத்தில் உள்ள மங்களம் நிறைந்த அம்மா இன்னொரு அம்மாவை வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும். நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு இல்லை, வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும். அதுக்கு இன்னொரு அம்மா என்ன பதில் சொல்லும் தெரியுமா? இன்னும் விடியலேங்கும். 2 மணிக்கு பொழுது விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல, நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அபசகனமாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு முடிகிற பொழுது தானாக விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லுவா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல, இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமாக விடிஞ்சிருச்சு. இதுதாங்க இந்த நாடகத்துடைய சிறப்பு. அதனாலே வேண்டுதலுக்காக அற்புதமான இந்த நாடகத்தில் கூடிய அன்பு குடும்பம் வாழ வேண்டும், வாழ்விலை இன்னும் உயர்ந்த காரணத்துக்காக அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான
உங்களுடைய திருவுள்ளங்களெல்லாம் நான் நினைக்கின்ற பொழுது எத்தனை மழைகள் மலர்ந்திருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்ற பொழுது அன்பு விளக்கிட்டு காரணத்துக்காக இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கிறோம்னா அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே அந்த நாளும் நமதே தரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே அந்த நாளும் நமதே. இந்த உலகத்தில் பாசம் நிறைந்தவள் அம்மா. அம்மா இருக்காங்களா இங்க? அம்மா வீட்லையா? இப்போ தெரிஞ்சுக்கங்க, அம்மாட்ட போய் கதை சொல்லணும். இந்த உலகத்தில் பாசம் நிறைந்தவள் அப்பனை விட அம்மா இல்லையா? அதனால தான் இன்னைக்கும் இந்த மதுரைக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் முதல் பெருமையே. அம்மானா யாரு? மீனாட்சி. அந்த அம்மாவுக்கு தான் பெருமை. ஆனால் பாருங்க, இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரையும் பெத்தெடுத்தவள் ஒரு தாய் அம்மா. ஆனால் உங்களையெல்லாம் அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? பேர் கண்ணன் தானே? கண்ணா. அம்மா உங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? நீங்கள் பிறந்த உடனே அம்மா பாலூட்டி என்ன பெத்த ராசா கண்ணா ஒரு வாய் சாப்பிட்றா அம்மா சொல்லியிருக்கும். என்ன பெத்த என் தங்கம் நீ நல்ல விதமாக படிக்கணும்டா, தாத்தா மாதிரி போலீஸ் ஆகணும்டா அம்மா சொல்லியிருக்கோம். என்ன பெத்த என் செல்லம் அம்மாவுக்கு ஒரு மரியாதை அம்மா சொல்லியிருக்கோம். நான் உங்களை கேட்குறேன், அம்மா நம்மளை என்ன சொல்லி வளர்க்குறா? என்ன பெத்தவனேங்கிறா, என்ன பெத்த செல்லங்கிறா, என்ன பெத்த தங்கங்கிறா. அப்படின்னா அந்த பிள்ளைய அந்த அம்மாவை பெத்தேன் இல்லை, அதுக்கு அழகான காரணம் சொன்னவள் உலகத்திலே அம்மா ஒருத்தி மட்டும்தான். என்ன சொன்னா தெரியுமா? நான் பெத்த தங்கம் உன்னை ஏன் தெரியுமாடா, என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு உன்னை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அன்னைக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்கள் அப்பனுக்கு வாக்கப்பட்டு உங்கள் அப்பனுக்கு முத்தி விரித்து உன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்தேன் பார். அப்படி 10 மாதம் வயிற்றில் சுமக்கிற பொழுது 10 மாதத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனை இல்லாமல் நீ வெளியில் வந்துட்டேன்னா அதுக்கு பிரசவம்னு பேர். உனக்கும் உயிர் கிடச்சிரும், எனக்கும் உயிர் கிடச்சிரும். ஒருவேளை அதில் சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேர். ஓ உயிர் போகுமோ அல்ல ஏன் உயிர் போகுமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்து 10ஆவது மாதம் எந்த பிரச்சனை இல்லாமல் நீ வெளியில் வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்துருக்க. அன்னைக்கு எங்கள் அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்கள் அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா என்ன பெத்த தங்கம் அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அதை பெத்த பிள்ளைய என்ன பெத்தவளேன்னு சொல்லுவானான்னா சொல்லவே மாட்டா. அவ்வளவு பாசம் நிறைந்த அம்மாவை வாழ்க்கையில் எப்பவும் மறந்துடவே கூடாது. அப்படின்ற காரணத்துக்காக அந்த தாய் கொடுக்கின்ற வறுமை தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம்
வெளிச்சந்தாருங்களே நாடு வீடும் உங்களுடைய நீங்கள் தானே அண்ணன் தம்பி இப்படி அழகாக இடத்தை வைத்துக் கொண்டு காது இருந்தாலும் கூட அனதற்கு மரங்களும் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடிய நீரோடி புதுகின்ற புக்களும் கணீர் காண ஓசியும் கண்ணை கவர்கின்ற அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதம் அழகு பெருமை மழையும் மழை சார்ந்த இடமும் குறிஞ்சிங்கிறான். ஆனால் இன்னைக்கு விவசாயம்லாம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், இந்த வைகையிலையும் காவேரிலையும் இல்லை இல்லை மழையெல்லாம் பேஞ்சிச்சு. எந்த வருஷத்தை விட வருஷம் மழை அதிகம். ஐயா மழையெல்லாம் பேஞ்சு தண்ணியெல்லாம் வந்துச்சு. வந்த தண்ணியை நம்ம சேமிச்சு வைக்கல, அவ்வளவு. வயல்ல தண்ணி தான் இருக்கு, நீ தான் தண்ணி. இந்த விவசாயத்துக்கு மிகப்பெரிய மகிமை நம்ம சொன்னா பாரு. நண்டு ஓட நெல்லை விவசாயம் பண்ணுங்கிறான். நண்டு ஓட அளவுக்கு இடைவெளி இருக்கணுமா. நரி ஓட கரும்பை விவசாயம் பண்ணுறாங்கிறேன். வண்டி ஓட வாழையை விவசாயம் பண்ணுறாங்கிறேன். தேர் ஓட தென்னையை விவசாயம் பண்ணுறாங்கிறேன். அதனால தான் அப்பா நமக்கு அழகான விஷயத்தை சொல்லி கொடுத்தார். ஐயா மகனே, உன் வீட்டில் எப்போ அம்மா சமைச்சு உனக்கு சோறு போட்டாலும் அந்த சோறை சாப்பிட்ற பொழுது தரையில் உட்கார்ந்து சம்மணம் போட்டு குனிஞ்சு சோத்தை சாப்பிட்றா அப்படின்னு அப்பன்னு சொன்னேன். புள்ள எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அப்பா சொன்னார், உன்னை பெத்த அம்மா உனக்கு பசி வந்திருந்தா ஒரு 4 வருஷம் 3 நாளுக்கு பால் கொடுத்து உன் பசியை போக்கியிருப்பா. ஆனால் காலம் பூரா உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுத்தது யார் தெரியுமா? இந்த பூமிங்கிற தாயிடா. இந்த பூமியில் தாண்டா அத்தனையும் விளையுது. இதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிடுன்னு அப்போ அழகான விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அதனால நம்முடைய பண்பாடு எப்போ சாப்பிட்டாலும் குனிஞ்சு சாப்பிடுங்கிற சம்பிரதாயம். அதே அம்மா சொன்னாவார். அப்பா சொல்கிறதையும் கேட்டுக்கணுப்பா, அம்மா சொல்கிறதையும் கேட்கணும். நான் எப்போ உனக்கு சமைச்சு சோறு போட்டாலும் ஒரு வேளை தாகம் வந்துருச்சுன்னா தண்ணியை குடிக்கணும், அதை அண்ணாந்து குடிக்கணும்டான்னா அம்மா. புள்ளை ஏமான்னு கேட்குற பொழுது உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் அவன் இருக்கிறது மேலடா, அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்டா அப்படின்னு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் நன்றி சொன்னவன் உலகத்தில் நம்ம மட்டும்தான், வேறு எவனுமே இல்லை. ஆனால் என்ன கன்றாவியே தெரிய இந்த தண்ணியை மட்டும்தான் ரொம்ப விரும்பி நம்ம சாப்பிட்றோம். ஆமாம், இந்த குடிக்கிற விளக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் தெரியுமா? வெள்ளைக்காரன். இந்த நாட்டை விட்டு வர பொழுது அவங்க சொல்லிட்டு தான் போனேன், டே நீங்கள்லாம் மாடு மாதிரி இழக்கிறாள்கடா, சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனேன். நம்ம அளவோட சாப்பிட்றோம், மாடு மாதிரி சாப்பிட்றோம். என்ன பண்ணுறது? இந்த நிலையில் உட்காந்துருந்தா இதெல்லாம் நிறைய வருத்தமான விஷயம் நிறைய இருக்குது. அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு. அவ்வளவு அற்புதம் அழகு நிறைந்த இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடத்தை பெருமையோடு வர்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கணும் அப்படி நினைக்கின்ற பொழுது நதியோர் வீசக்கூடிய அற்புதமான இந்த நாடலை பார்க்கின்ற பொழுது நதியோரமோ நாணம் கொண்டு நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே, நானந்தானந்தம் என் சொல்லே.
சந்தன காதலுக்கு நீ வேண்டுமா நான் வேண்டுமா சொல்லு நீ தேவதையாட்டம் கைகளோ தோட்டம் அது தேவதையாட்டம் உள்ளுவதென்று நீ அழுவதென்று பனித்தூங்கு பசும்புள்ளோ பனித்தூங்கு பசும்புள்ளே இது உள்நாட்டம் அந்த சித்திரத்தின் இப்படி அழகாக எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் கூட அழகான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது அடர்ந்த மரங்கள் அழகான சோலைகள் வானத்தை துளைத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடி நீர் ஓடி இருக்கின்ற புக்களும் கனிநடகான ஓசையும் கண்ணை கொண்ட அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட இந்த இடத்தை வைத்து பார்த்தால் தென்றல் கொன்றல் கோடை வாடை. உங்களுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று செய்தியை சொல்லணும். ஐயா எத்தனை வருஷங்க நீ வேலை பார்த்தீங்க பழனியில்? 30 வருடம். ஆமாம். அங்கே நடந்த ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை வாழ்க்கையை அரை வருஷம் அரை ஆண்டு இது பண்ணியிருக்காரு அங்கேயே. அதெல்லாம் சிறப்புங்க. ஆமாம். பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அந்த பாலன் தருவான் பணம் அதிகம். இது கொடுத்தாரே எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம். எங்கே? 3வது படைவீடான திரு ஆவிலம் என்ற பழனியிலே அன்னைக்கு அந்த கோயிலுடைய ட்ரஸ்ட் ஐயா தெரிஞ்சுக்கங்க. முருகேசன் முதலியார், பொள்ளாச்சிக்கார் முருகேசன் முதலியார், பெரிய வசதியானவர். அவருக்கு பிள்ளை இல்லை. இப்போ வேதனைப்படுறாரு. ரொம்ப நல்ல மனுஷன், நல்லது செய்கிறவர், குடும்பம் இருக்கு, வசதி இருக்கு, பிள்ளை இல்லை. அன்னைக்கு அந்த பழனியில் அகத்தியர் மாதிரி சாது சாமியார்னு ஒரு குட்டையானவர் இங்கே இருப்பாராம், மலையில் இருப்பாராம். அவர் காலில் போய் விழுகிறார். ஐயா, இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ செய்கிறேன், எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, வேதனைப்பட்டாராம். சாது சாமியார் சொன்னாராம், கவலைப்படாத, இந்த பழனி மலைக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்ணு, உனக்கு வாரிசு வந்துடும்னாராம். இவ்வளவு தானே அப்படின்னாரு. அவர் நினைச்சார் பழனியில் முருகனுக்கு பழனி மலைக்கே பாலாபிஷேகம். வசதியாக அவர் உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி இந்த பகுதியில் எங்கெங்கே பால் கறந்தாங்களோ அத்தனை பால் வந்துருச்சு பழனிக்கு. உத்தரவு போட்டார், பழனி மலைக்கு பால் அபிஷேகம். மலைக்கு அபிஷேகம், மலையே வெள்ளையாக தெரியுது. அபிஷேகம் 10வது மாதம் அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. சந்தோஷம் தாங்க முடியலை. நேராக சாமியார்ட்ட போனார். குடும்பத்தோடு போய் காலில் விழுகிறார். விழுந்தார். ஐயா, சொன்ன மாதிரியே எம்பெருமான் முருகன் எனக்கு ஒரு வாரிசை கொடுத்துட்டாரியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கிளம்புனார். முருகேசே, ஒரு சின்ன ஒரு நிபந்தனை சொல்லட்டுமா, செய்வியா அப்படின்னு கேட்டாராம் சாது சாமியா. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், செய்கிறேன்னாராம். உன் சொத்தை ஆள்றதுக்கு உனக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. எம்பெருமான் முருகன் தினமும் தோளில் சுமந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவர் உட்கார்ந்து பவனி வர்றதுக்கு அவருக்கு ஒரு ரதம் வேணும், அதுவும் தங்கத்தில் அப்படின்னாராம். மறுப்பே சொல்லாமல் முருகேசன் முதலியார் தனக்கு கிடைத்த வாரிசின் சந்தோஷத்தில் முருகன் பவனி வர தங்க ரதத்தை செஞ்சு வச்ச பெருமை. இன்னைக்கும் பழனியில் விடக்கூடிய தங்க ரதம் முருகேசன் முதலியார் செய்து வைத்தது, அரசாங்கம் செய்து வைத்தது அல்ல, வரலாறு.
முருகன்கிட்ட எதை கேட்டாலும் கொடுத்துருவார். 30 வருஷம் அங்கேயே வேலை பார்த்து ஐயா சொன்னார், இந்த வீட்டிலப்பா இருக்கிறேன் அப்படின்னு. அது சந்தோஷம், அது கொண்டு அது வருத்தப்படாது, சந்தோஷம்தான். என்கிட்ட நம்ம உங்களுக்கு அப்புறம் ஒரு வாரிஸ். அதுபோல் எம்பெருமான் முருகன் சகலமும் கொடுப்பான் அப்படிங்கிறதுல எக்கச்சமான நம்பிக்கை. இதை விட ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? 63 அடியார்கள், எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். 64வது அடியாராக ஒரு சேர்த்தவர் தான் காங்கை நல்லூரிலே மல்லையா தாசருக்கும் கனகவல்லிக்கும் பிறந்த 7வது அன்பிள்ளை திருமுருக கிருபானந்த வாரியார். உடல்நலம் சரியில்லை, லண்டன் கொண்டு போயிட்டாங்க. டாக்டர்லாம் கைவிரிச்சிட்டாங்க. கொண்டு வந்து மும்பை ஏர்போர்ட்டில் இறக்குறாங்க. அப்படியே உட்காந்துருக்கார். கேட்குற, ஐயா எதுவுமே சாப்பிடலையே, ஏதாவது சாப்பிடுங்கன்னு. முருகா அர்ப்பணம் கொண்டு வந்துட்டாங்க. விமானம் வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பதிக்கு மேலே உள்ள சொல்கிறாங்க, திருப்பதி ஏழுமலையான் தெரிகிறேன், எல்லாரும் கையெடுத்து வணங்குங்கன்னு. வாரியார் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சொன்னாராம், முருகா கடைசியில் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உயிரை விடணும்னு எனக்கு ஒரு ஆசைன்னு. திருப்பதிக்கு மேலே பறந்த விமானம் திருத்தணிக்கு மேலே பறக்க, திருத்தணி முருகனுடைய கோபுரத்தை வாரியார் பார்க்க அங்கே ஒரு உயிர் போயிடுச்சு. ஆகாயத்தில் உயிர் நீத்த ஒரு மனிதன் திருமுருக கிருபானந்த வாரியார். முருகனுடைய அருளால் இப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தது. முருகனை பற்றி பேசணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். அந்த வகையிலே இந்த விழா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஐயாவுடைய குடும்பம் முருகன் அருளால் மென்மேலும் வளர முருகன் அருள் புரிவான், கவலையே வேணாம்னா அப்படிங்கிற காரணத்துக்காக அற்புதமான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று. நம்மெல்லாம் கோயிலுக்கு போகிறோமே, கோயிலில் போய் எடுத்துக்குவோம். இங்கே அழகர் கோயில் இருக்குது, அங்கே பழமுதிர் சோலை பக்கத்தில் தானே இருக்குது. நீங்கள்லாம் பெருமாள் அழகர் கோயிலுக்கு போனால் அழகரில் போய் எப்படி சாமி கும்பிடுவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். சாமி எப்படி கும்பிடுன்னு கேட்டேன். சும்மா இப்படி அப்படி சொல்லுங்கள். அப்படி இதாங்க எடுத்து கும்பிட்றோம். யாரும் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஒரு இஸ்லாமியர்கள் அங்கே இப்படி கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் கும்பிடுவாங்களா? நீங்கள் மட்டும் இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். தெரியலையே, எனக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளி. ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக புகுத்தி வச்சுருக்கான் பாருங்க. கோயிலுக்கு போகிறோம், பெருமாளே அப்படின்னு இந்த 2 கையை சேர்த்து சாமி கும்பிட்றோம். ஏன் தெரியுமா? இந்த கையோட தன்மை அசுத்தமானது சுத்தம் செய்கிறது இந்த கையில், அதானே? இந்த கையோட தன்மை நல்லதை வாங்கி நல்லதை கொடுக்கறது. இதைத்தான் நம்ம போய் வேண்டும் பெருமாள்கிட்ட. பெருமாளே, இந்த பிறவி கொடுத்த நீ, உள்ளே இருக்கிற ஆத்மாவை நீ கொடுத்த, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து இந்த உடம்பை கொடுத்தாங்க. இந்த உடம்புக்கு அழிவு இருக்குது, நீ கொடுத்த இந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. நீ கொடுத்த இந்த 2 கையையும் ஒன்றா ஏன் சேர்க்கணும் தெரியுமா? இந்த கையோட தன்மை அசுத்தமானதை சுத்தம் செய்கிறது. இந்த கையோட தன்மை நல்லதை கொடுத்து நல்லதை வாங்கிறது. என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது 2 இருக்குது. நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து, நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் உன் அருளால் வாழுங்கிற காரணத்துக்காக தாயா இந்த 2 கையை ஒன்றா சேர்த்து சாமி கும்பிடும் தத்துவத்தை சொல்லி கொடுத்த முடியும் முன்னோர்கள். சாமி கும்பிட்றதுக்கு இவ்வளோ விவரம் இருக்கே. இன்றைக்கெல்லாம் நடக்குது, கல்யாணம் நடக்கிற அன்றைக்கெல்லாம், இதுக்கெல்லாம் கல்யாணம் இல்லை. அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணத்தில் மகிமையை தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இந்த மதுரை மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு பார்க்க போவான். பொண்ணு பார்க்க போகையிலேயே முடிவு பண்ணிவிடுவேன். என்ன மாப்பிள்ளோடலாம் சுற்றி உட்காந்து பொண்ணை பார்க்க போகிறவங்க தானே, சபைக்கு நடுவில் ஒரு விளக்கை வச்சு இந்த விளக்கை ஏற்றுமா அப்படின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். புதுசாக பார்க்குற பொம்பளை பிள்ளை விளக்கில் எண்ணெயை ஊற்றுற பொழுது அந்த எண்ணெய் செதறிச்சுன்னா கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். காலால் அப்படி தேய்ச்சிச்சு பொண்ணு விளையாண்டுருவேன். சிந்தின எண்ணெய் இந்த புள்ளை எப்போ காலால் தேய்ச்சிச்சு இந்த பொண்ணு வந்து நம்ம குடும்பம் தேய்ச்சி ஒரு விளையாண்டுருவேன். ஒரு வேளை கையால் தொடச்சா விளையாண்டுருவேன். அறிவுள்ள பொண்ணு என்ன பண்ணு தெரியுமா? எண்ணெய் செதறிச்சுன்னா இந்த விரலில் அந்த எண்ணெயை தொட்டு விளக்கில் இழுத்து விட்டு விளக்கை பற்ற வச்சு அந்த பொண்ணு சொன்னிச்சு பாரு, என்னை பொண்ணு பார்க்க வந்த நீங்கள் ஒருவேளை என்னை நீங்கள் கட்டிக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தை நான் எப்படி தலை நிமிர்த்திவேன் தெரியுமா? எந்த சபையில் நீங்கள் விளக்கை ஏற்ற சொன்னீங்களோ விளக்கு சபையில் இருக்குது, எண்ணெயை ஊற்றுனேன், திரியை போட்டேன், நெருப்புங்கிற தீயை பற்ற வச்சேன், விளக்கு எரியுது. இது எரியதுக்கு 3 தேவை: எண்ணெய் ஊற்றி, திரி போட்டு, தீ
பற்ற வச்சு என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி நீ கட்டிக்கிட்டு போனா உன் குடும்பத்தை இது மாதிரியே நான் திருத்தி வாழ வைப்பேங்கிற சம்பிரதாயத்தை சொன்னவள் நம்முடைய தமிழச்சி. அதனால தான் ஒவ்வொரு கோயிலும் விளக்கத்தும் தத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு அற்புதம் நிறைந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அழகு நிறைந்த அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தில் இப்படி அருமை மாப்பிள்ளை முத்துசிற்பியும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் ராமதாசும் மாப்பிள்ளை குளிச்சாமியனோட எல்லாம் சேர்ந்து சேராசு ஆமாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீ முத்துச்சிருப்பி நாடத்தை விட்டு ஒரு கட்சியில் எல்லாம் போயிட்டார். ஆமாம், அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு பிடித்த தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, வீசுகிற காற்றுக்கு பேர் வச்சாம்பார். தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காற்றுங்கிறேன், வடக்கேர்ந்து வீசிச்சுன்னா வாடை காற்றுங்கிறேன், கிழக்கேர்ந்து வீசிச்சுன்னா கொண்டல் காற்றுங்கிறேன், மேற்கேர்ந்து வீசிச்சுன்னா கோடை காற்றுங்கிறேன். வீசுகிற காற்றுக்கு நம்மளால எவ்வளோ அற்புதம் பேர் வச்சுருக்கேன் பார்த்தியா. ஒரே ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். காலையில் நீங்கள் உட்காந்துருக்க அத்தனை பேர் தனிமையில் உட்காந்து நான் இந்த சொன்ன விஷயத்தை நீங்கள் யோசனைங்க, உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துடும். நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இன்றைக்கி வாழ்கிற இந்த வாழ்க்கையை நினைக்கிற பொழுது, அன்றைக்கெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, பனைமரத்தில் ஏறி பனைமட்டையை வெட்டி மிதித்து வச்சு மண்ணை குழைச்சி சுவர் வச்சு பனைமட்டையை மேய்ஞ்சு வெளியில் அடுப்பு போட்டு ஆட்டுச்சாணத்தையும் மாட்டுச்சாணத்தையும் எடுத்து அடுப்பையும் வீட்டுக்குள்ளேயும் மொழிகி விறகை பற்ற வச்சு மண்பானையில் சோறாக்கி அம்மியில் மிளகை அரைச்சி குடும்பத்தோட சிமிழி விளக்கை பற்ற வச்சு வீட்டுக்குள்ளே சாப்பிட்ட சுகம் இனி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னைக்கு சங்கு ஊதும் 2 மணியா 3 மணியா கவனிச்சுக்கிட்டே இருப்பான். மேலே பாப்பா நம்மளால பொழுது மணி 2 மணி ஆச்சுப்பா. காலக்கணக்கை அளவிட்டவன் தமிழன். மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போய் திருவிழா பார்த்த அந்த வாழ்க்கை சுகம் உங்களுக்கு வரவே வராது. பழைய டயரை வெட்டி வச்சு பற்ற வச்சுக்கிட்டு பக்கத்தூர்லாம் போய் நாடகம் பார்த்தீங்களே, அந்த சுகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ ஒரு மாறுதல் பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற காரணம் நிறைய விஷயம் இருக்கிற காரணத்துக்காக இந்த இடத்து வைத்து பார்க்கின்ற பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா, தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. திருமணமா திருமணமா
வருவாளா திருமணமா திருமணமா திருவந்தூர் ஊர்வலமா உவழ்த்தின் அடியிலே ஒருத்தி வருவாளா உவழ்த்தின் அடியிலே ஒருத்தி வருவாளா அந்த வெள்ளிக்கிழமையிலே அம்மாவு வாசலிலே ஒரு பாட்டெடுத்து பெருமை சொல்ல ஒரு பூத்தொடுத்தே நான் சூடிக்கொள்ள உச்சி மகந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிரி உச்சி மகந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிரி பச்சமல பக்கத்திலே நெய்துன்னு சொன்னாங்க நெய்துன்னு சொன்னது நியாயம் தானே பஞ்சமேந்து நம்பி வந்தாயானே பூவெடுத்து ஒரு மாலையிடு நீ வைத்து ஒரு கோடவிடு பாதையில புருஷன தொங்கையில ஒத்தகடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தனவள் வாழுதம்மா என்னோட மனசு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாத்தி வண்டி கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவே காட்டு வழி போறவளே கண்ணியமா உன் காசு மாட பத்திரமா பார்த்துக்கமா அந்த சந்தனமே உன்னை தழுவே என் சம்மதமே இது வேறாறு அறிந்தார் இது தோட்டமே யாராடு மாறாத மங்களராகமே பத்து வண்ணத்திட்டு படகு துறை விட்டு பத்து வண்ணத்திட்டு படகு துறை விட்டு பார்ப்பது யாரையேடி அண்ணனட போட்டு பார்ப்பது யாரையேடி அண்ணனட போட்டு காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகுதே புத்திருந்தே புத்திருந்தே பூவிழி போகுதே இதுவரை சித்தி வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி பாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி தேடி நான் வந்து இருப்பேன் தேடுயிலே பார்த்து கேடி காதோர கொண்ட கறி கத்தரி பூச்சென கறி கையளப்பு கட்டிக்காரி கையளப்பிட கட்டிக்காரி பட்ட புள்ள குட்ட புள்ள கருது மணி போட்ட புள்ளை கொஞ்சம் புள்ளி வீழ்ந்த கண்ணம்மா காவியமா வந்து கிண்டலம்மா பாடுவா ஆரங்கோ தான் உறங்க ஆறுகளில் நீ உறங்க ஆரங்கோ தான் உறங்க ஆறுகளில் நீ உறங்க நான் உறங்குவதில்லையே மானே இங்கே நாதில் கிடக்கிறனே நானே சந்தையில் வாங்கிடும் சரக்கள் தன்மானம் தான் வயிற்ற வளர்ப்பதற்கு வேண்டும் நிதானம் வேண்டும் நிதானம் எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையுடன் அன்பு காட்டி எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே ஒத்தகடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தகடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தனவள் வாழுதம்மா என்னோட மனசு ஆறு மணி ஆறு அந்த ஆண்டவன் ஆறு சேர்ந்து மனிதர் வாழு வகித்து தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆறு மணி ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை பெண்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு பெண்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு அது என்னான்னு கேட்டு ஒரு வெட்டு போட்டு காட்டு பெண்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு ஊரே ஏமாத்து உல்லாசக்காரே
பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே பழைய ஒரு காமுகத்து கண்ணிலே பூத்து அங்கே பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே பழைய ஒரு காமுகத்து கண்ணிலே பூத்து அங்கே இல்லாமே இங்கு இல்லாமே அழைந்து ஒரு மூடனுக்கு மனசிலே பூத்து உறக்கங்கட்டு வழக்கங்கட்டு ஊர்வமே கெட்டு உள்ளங்கட்ட மனிதனுக்கு காதல பூத்து உள்ளங்கட்ட மனிதனுக்கு காதல பூத்து என்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் நினைச்சே தங்கமே ஞான தங்கமே அங்கவான மருதாக்கா இந்த புதியே சிரிக்கும் சொந்த வாழ்க்கையும் சிறமே சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உடனே ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஆளு நடக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஆளு நடக்கலாம் நாடு தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் எனக்கு ஏற்று எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடந்து நாடகத்தை நிறுத்த முடியுமா நாம ஒன்னா இருக்க கத்துக்கிறோம் உண்மையை சொன்னா விட்டுக்கிறோம் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் உங்கள் சம்மதம் கேட்டேன் நீங்க தலை குனிவாயோ நீ என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் கண்ணகி வாழ்க நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா கண்ணகி வாழ்ந்து நாட்டிலும் ஓடும் கன்னித்தமிழ் அன்னை கேட்ட பொண்ணை நீ அம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளமே கப்ப பிடிச்சு கையிலே கட்டுவாலும் இல்லை பிடிக்கும் சக்தியே விடியங்கும் இல்லை ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். நல்ல ஒரு கைத்தட்டுங்க பலமா நல்லா அற்புதம் பெருமை அழகானத்தில் பெருமையான ஒரு கானம் சேர்க்கின்றது. என்ன கானம்? ஆமா பா எங்களை 5 பேரையும் பாராட்டி கண்ணன் சார்பாக ஆமாம் ஏழை குசேலனுக்கு ஏற்றம் தான் கண்ணன். குசேலன் பயங்கரமான கண்ணனோட நண்பன் நம்ம மாதிரி. ஆமாம் கண்ணன் பெரிய பணக்காரன், குசேலன் எதுவுமே இல்லை. பொண்டாட்டி சொல்கிறா உன் நண்பன் கண்ணன் தூரம் நல்ல வசதியாக தலை இருக்கா போயிட்டு வான்னு கிழிஞ்ச ஆடையோடு இங்கேருந்து போனார். கொஞ்சோண்டு அவளை கொண்டுக்கிட்டு திரும்பி வர்ற பொழுது கண்ணன் சகல செல்வத்தையும் கொடுத்துட்டார். இந்த கண்ணன் இந்த 5 குசேலனை பாராட்டி கொடுத்ததனால் உன் அருளால் நாங்கள் விட்டு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இங்கு அழகர் கோவில் பாசத்துக்குரிய அன்புள்ளம் கலைக்கண்ணன் அவர்களை கேள்விக்குறியாக அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பு என்று பெயர் எப்படி வந்தது என்று வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து 100 ரூபாய் என்பதை பெற்றுக்கோங்க. அன்பளி கொடுத்து அற்புதமான விஷயம் கேட்ட அன்புள்ளத்துக்கு நன்றி. 18ஆம் படி கருப்பு இன்றைக்கி போனால் கும்பிட்றோம். ஆமாம் எந்த இடத்திலும் இல்லாத அழகு சிறப்பு பெருமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் எந்த பெருமாள் கோயிலுக்கும் இல்லாத பெருமை அழகர் கோவிலில் உள்ள சுந்தரம் நிறைந்த சுந்தரராச பெருமாள். சுந்தரம்னாவே அழகு. வடநாடு வறண்டு போச்சு, மழையே இல்லை. அப்போ அங்கே உள்ளவங்களாம் யோசனை பண்ணுறாங்க, நம்ம நாடு வறண்டு போச்சு மழை பெய்யலையே என்ன காரணம்? அப்போ தான் சொன்ன ஆலயம் தொழுவது சாலம் என்று கோயில் இல்லாத ஊரில் யாரும் குடியிருக்கக்கூடாதுரா. தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் சுந்தரமான அழகு நிறைந்த ஒரு பெருமாள் இருக்கார். அவரை போய் தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஊரில் வச்சுக்கிட்டோம்னா நல்ல மழை பெய்யும்லான்னு 18 நம்பூதிகள் அப்படின்னா மாயாஜால மந்திரம் பண்ணுற 18 நம்பூதிகள் கிளம்புனாங்க. அப்போ அவர்களுக்கு துணையாக அங்கே உள்ள ஒரு கருப்பசாமி வர்றார். இடம் தெரியலை.
புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியானமலை திருநிலக்குன்றம்னு அதுக்கு அன்னைக்கு பேர், இன்னைக்கு குடுமியானமலைன்னு பேர். அங்கே உட்காந்து வெத்தலை எடுத்து போட்டு பார்க்குறேன் வள்ளி. அப்போ உருவத்தை மாற்றணும் அப்படின்னா நெத்தியில் மைய வச்சு உருவத்தை மாற்றி உள்ளே போய் பெருமாளை கொண்டு வந்துடணும். இது கணக்கு. முத நாளே பெருமாள் சொல்லிட்டார் கனவுல, எங்கே அச்சோட சொல்லிட்டார், என்னை கொண்டு போகிறதுக்கு 18 பேர் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான், என்ன காப்பாற்றுறதும் உங்கள் கையிலாம் இருக்குப்பா அப்படின்ட்டார். மடப்பள்ளின்னா நம்ம வீட்டில் சமைக்கிறோம்னா அது சமையல்னு பேர். ஆமாம், கோயில் சமைச்சா மடப்பள்ளின்னு பேர். மடப்பள்ளியில் சுட சுட சாதங்களெல்லாம் நிறையா சமைச்சு கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆமாம் 18 பேர் உள்ளே வந்தேன். சமைச்ச சோறு இல்லை எப்படி இருக்கும், ஆவி கிளம்புச்சு. அந்த ஆவியில் நெத்தியில் உள்ள மையெல்லாம் கரைஞ்சி உருவம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பார்க்குறேன் 18 பேரையும் கொன்று 18 படிகளாக்கி அந்த பாரு கூட கருப்பசாமி அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டார். பார்க்குறாரு, இது வரைக்கும் இவ்வளவு அழகுடந்த பெருமாள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உன்னை கொண்டு போகத்தான் நாங்கள் வந்தோம், அதை நான் 18 பேர் செத்துட்டாங்க. இந்த 18 பேரை உன் வாசலில் படிகளாக அமர்த்தி அதுக்கு மேலே கருப்பசாமிங்கிற நான் உட்கார்ந்து இந்த பகுதியை மட்டுமல்ல உன் ஆலயத்தையும் காக்கும் பொறுப்பை என்கிட்ட நீ கொடுக்கணும். முதல் சத்தியம். ரெண்டாவது, உமக்கு நடக்கின்ற இந்த அபிஷேக பொருள் அத்தனையும் எம்மை சார்ந்தது, எந்த பக்தர்களுக்கும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனை. அதனால தான் அழகர் கோயிலில் பெருமாளுக்கு சாத்துற எந்த பூ மாலையும் பக்தர்களுக்கு கிடையாது. 18ஆம் படி அந்த கதவுல தான் தொங்குமே தவிர எந்த பக்தர்களுக்கு கொடுப்பதல்ல. இப்படித்தான் 18ஆம் படி கருப்பசாமி உருவாகி இந்த பகுதியை காத்து கொண்டிருக்கிறது வரலாறு. நீங்கள் கேட்டதுக்குண்டான விளக்கம் 70 ஆண்டு தெரியலப்பா. ஆமாம், நன்றி, வணக்கம். மிக அழகான பெருமையான ஒரு கானம் சேர்க்கின்றது. என்ன கானம்? இதெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் அண்ணா நீங்கள் எத்தனை ரூபா அன்பளி கொடுத்தாலும் சரி இதுக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ₹1 நடத்துக்க மாட்டேன். இதில் மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு கோயில்களுக்கு அன்னதானத்தை கொடுத்துருவேன். வாங்குகிற சம்பளம் மட்டும்தாங்க எனக்கு. இறைவன் அருளில் உங்கள் ஆசீர்வாதத்தில் எமக்கெல்லாம் 30 நாள் நாடகம், ஓய்வு இல்லாத நாடகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகு சொல்கிற பொழுதே நான் வரலேன்ட்டேன், நம்மளால் பஸ்ஸிலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் பார்ட்டி ஆளுக்கு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், கண்ணா நாடகமே இப்படி வைக்கிற நாடகம் ஐயா அவசியம் வந்துடுறேன்னு அப்படின்ட்டு, அவசியமாக நான் வந்துடுறேங்க ஐயா அப்படின்னு அன்றைக்கி வாக்கு கொடுத்தாச்சு. அதோட நான் நடிகர்கள் கேட்குறப்பளே கொஞ்சம் சந்தோஷம். ஆமாம், அதனால் நாடகம் அமைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சிறப்பாக 2 மாதமாக அங்கிட்டு தான் ஆடிக்கிட்டே இருக்காரு ஐயா. அவருக்கு எனக்கே அங்கிட்டு ஆதனூர் நாடகம் பார்க்க வந்தார். சந்தோஷம். அந்த வகையிலே பாரப்பட்டி ஆலோலம் பாடுகின்றால் வள்ளி. இப்படி ஆலோலம் பாடக்கூடிய இந்த வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட ஏலமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணி கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணுரங்கு, அது சொரக்க ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ண அது நம்பி இருக்குது, தானாக வளர்ந்த மரம் பாரமா தாயார் தந்தையார் ஆத்துக்கு பக்கம் அது சுரப்புற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணே இதை நம்பி இருக்குது மண்ணே.
வாழ்க்கை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மனிதன் பிறப்பது இந்த மண்மையிலே, அவன் இறக்குறது இந்த மண்ணில் தான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த அழகர் கோயிலை பற்றி நீங்கள் கேட்டதுனால எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கேட்கலாம்ல? திருப்பதி ஏழுமலைக்கு போனால் அங்கே என்ன சொல்கிறான்? கோயிந்தா கோவிந்தோ கோவிந்தோ. நம்ம வீட்டில் ஒரு மனுஷன் இறந்துட்டா சுடுகாடு, அங்கேயும் கோயிந்தா உண்டா இல்லையா? அது அங்கேயும் கோயிந்தா, அப்புறம் இங்கேயும் கோயிந்தா. விளக்கம் சொல்லணுமா? கேள்வி நான் தானே கேட்டேன், நீங்கள் கேட்டு சொல்லு, நான் சொல்லணும். அப்புறம் அங்கேயும் கோயிந்தா இங்கேயும் கோயிந்தா. நம்ம ஆளுங்க சில விஷயங்களை சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கும் நம்முடைய பண்பாடு என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குற பொழுது இன்றைக்கெல்லாம் தங்க வேலை எங்கேயோ போயிடுச்சு. எப்படி இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் கட்டி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. யாரும் அதெல்லாம் கேட்காதிய, இன்னது வேணுமெல்லாம் கேட்காதிய. அன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆமாம், ஆனால் வாழ்க்கையின் தத்துவத்தை கொண்டு வந்து நம்மளால் எங்கே வச்சான் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம வீட்டில் கட்டி கொடுக்குற பொழுது எவ்வளவோ சீர்வரிசைலாம் நிறைய செய்வோம். ஆனால் பண்பாடு மாறாமல், அதை மறக்காமல் பலகாரங்கிற பேரில் 2 சர்வத்தில் 2 பலகாரம் வைப்போம். நம்ம பையில உண்டு தானே அதெல்லாம். என்னென்ன வைப்பீங்க? முறுக்கு, அதிரசம். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஏன் எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, இன்னும் இந்த முறுக்கு அதிரசத்தையும் ஏன் கொடுக்குறீங்க? அதே தெரியலையா? தெரிஞ்சுக்கங்க. விவரம் இல்லாமல் செய்யலையா? செஞ்சார், நிறையா செஞ்சார். நகையெல்லாம் போட்டாலும் பையெல்லாம் கொண்டு போனார். பந்தியில் உட்கார்ற பொழுது மாமனார் வீட்டிலேருந்து போன பலகாரம் அதிர்சத்தை எடுத்து மாமனார் பந்தியில் இலையில் வைக்க, மருமையன் கேட்குறாரு, மாமனார் இது இருக்கியா? சாதாரண இந்த அதிர்சம் இவ்வளவு செஞ்சீங்களே, இது பத்தாதா? வேணாம் வேணாம், மருமையனே விவரத்தை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னார். பாரு, இந்த அதிர்சங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை செய்கிறதுக்கு நான் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கேன் தெரியுமா? பச்சரிசி வாங்கி அதை தண்ணியில் ஊற வச்சு, அதை அலசி, அதை காய வச்சு, அதை அரைச்சி, வெல்லம் வாங்கி பாவு காய்ச்சி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி இதை பலகாரமாக்கி உன் வீட்டுக்கு நான் ஏன் கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஆசையாக பெத்தெடுத்த என் ஒரே ஒரு மகளை உனக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் கட்டி கொடுத்த என் மக உன் வீட்டில் பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டான்னா இந்த அதிர்சத்தை எப்படி நான் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலகாரமாக்கணும், அதுபோல் நான் பெத்த என் மகளுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி குடும்பத்தை நடத்திக்கடா மருமையினேங்கிறதுக்காகத்தாயா இந்த அதிர்சங்கிற பலகாரத்தை கொடுத்தேன் நம்பார். அடுத்து சொல்கிறாரு பாரு, முறுக்கு. ஏன் மாமனார் இந்த முறுக்குன்னு? முறுக்க பற்றியா? சிக்கல். வாழ்க்கைங்கிறது ஒரு சிக்கல்யா. சிக்கலான வாழ்க்கையை சமாளிக்கணும். ஒருவேளை நான் பெற்றெடுத்த என் மக உங்ககிட்ட பக்குவம் இல்லாமல் ஒரு வேளை நடந்துக்கிட்டான்னா இந்த முறுக்கை போட்டு நொறுக்கிற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாதடா மருமையனே அப்படிங்கிற இவ்வளோ விஷயம் இருக்குது. காலம் கடந்து போச்சு. முருகன் நிற்க வேண்டிய நேரத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அற்புதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோவிந்தா கோவிந்தா வார்த்தை ஒன்று தான். ஏழுமலைக்கு போனால் கோவிந்தா வாங்குதல் இல்லையா? கோவிந்தா இறந்த இந்த மனிதனுடைய ஆத்மாவை பெருமாளே சேத்தரா வைகுந்தத்திலேன்னு சொல்கிறதுக்கு காரணம். நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் வீட்டில் ஒருத்தர் இறந்தா ஆம்பளை பூரா சுடுகாட்டுக்கு போகிறாங்கல்ல, எந்த பொம்பளையாவது போகிறாங்களே? சம்பிரதாயம் போகக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வள்ளிக்கிட்ட கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட கேட்காட்டீங்க. வருகின்றான் வணக்காவரம் சுந்தரம் தும்பு பொச்சி நந்த மங்கை இவர் இருக்கு. ஏன் வந்தா வருகின்றான் காவலாளி துவக்குவோம் கழகத்தை. நாராயண ஐயா அவர்கள் எழுதி கொடுத்து நிறையா பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. நேரம் இல்லை. ஐயா பாசமலர் என்ற ஒரு படத்துலையும் எழுதியிருக்காரு. அவர் எழுதி கொடுத்ததில் 3 பாட்டு ஏற்றில் எழுதித்தேன், இதுகள்லாம் பாடிட்டேன், முத்துக்கு முத்தாகலாம் பாடியாச்சு. ஐயா அவர்களை பாசமலர், அவர் எவ்வளோ விலைக்கு பிள்ளை மேலே பாசம் வச்சுருக்காரோ அதனால் அவருடைய பாசமலர் என்ற படத்தில் ஜெவாலியர் ஐயா பாடல், தங்கச்சிக்காக பாடின பாடல், ஒரு பாடல் பாடிட்டு மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். களைந்திடும் கனவுகள்
மலர்களை போல் தன்னை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகளை அவள் படைத்தாள் கற்பனை தேடி நீ பறந்து சென்றாள் கலைந்திடும் கனவுகளை அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேடி நீ பறந்து சென்றாள் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள வேளையை மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள வேளையை அமைதி கொண்டான் ஆசையில் பாதையை ஓடிய பெண்மையை அன்புடன் தாயை பணிந்திட ஆசையில் பாதையை ஓடிய பெண்மையை அன்புடன் தாயை பணிந்திட பாழிய கல்வெளி பாழிய இரேறோம் வான்மலை கோட்டன் மலர்கள் உறங்குகிறார் அண்ணன் வாழவை மான் என்று அமைதி கொண்டார் பூமணம் கொண்டவள் வான்மணங்கள் கொண்டாள் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் வான்மணங்கள் கொண்டாள் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமணி தோரணி கண்மணி என்றாள் மணமணி கங்கை மாமன் தெய்வம் மலர்கள் உறங்குகிறாள் அண்ணன் அளவை பார்த்து அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகளை அவள் படைத்தாள் கற்பனை தேடி மறந்து சென்றாள் மலர்களை போல் தன்னை உறங்குகிறாள் வாழ வைப்பான் என்று